வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்லாம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ ஆமாங்க, நம்ம பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு இந்த வருஷமும் நம்ம போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டெலாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மாலை பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம போட போகிறோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு துணியெல்லாம் பார்த்திங்கன்னா துவைச்சி போட்டாங்க. ஸோ இன்னும் சாமி வேட்டி ஒண்டியும் இன்னும் துவைச்சி போடாமல் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் எடுக்கவே இல்லை. அந்த சாமி வேட்டி மாலை அப்புறம் அந்த இருமுடி பையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சாக்கில் கட்டி நம்ம பீரோ மேலே அப்படியே இருக்குது. சரி ஓட்டெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு அப்புறம் எடுத்து அப்புறம் நினச்சி அந்த வேட்டியெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வீட்டை தான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா உள்ளார் ரூம் சுத்தம் பண்ணிவிட்டேன். வாங்க காமிக்கிறேன் அப்படியே. ஸோ இது எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா இந்த சைடு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்க பொருள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளார இருக்க ரூமில் தான் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ சாமி ஃபோட்டோ இருக்குங்களா? ஸோ இப்போ என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஒட்டனை பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு ஒட்டனை இருக்குது. அந்த ஒட்டனையெல்லாம் அடிச்சு விட்டு அப்புறம் இதை முதல்லாம் ஃபுல்லாக கூட்டி விட்டுருணும். ஸோ கூட்டி விட்டு அப்படியே நம்ம இதை கழுவி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே ரூம் முடியும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேலையை முடிஞ்சிச்சு. சத்துணவு பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய்லாம் திருவி போட்டு சரி தோசை விட்டு சாப்பிட்லான்ட்டு பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி இப்போ தோசை விட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது அந்த ஒட்டனை அடிக்கிற வேலை அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்டு தான் பண்ணோம். ஒழுங்காக வரல, அப்படி எல்லாம் பிச்சு பிச்சு தனித்தனியாக தான் இருக்குது. டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காட்டியும் எப்படியும் நீ பொழுதே போய்டுன்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா மணி 2 ஆகிடுச்சு. சத்துணவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த தோசை இருந்தோம்ல கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை போயிட்டு வந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டனை அடிக்கிற வேலை தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போய் கூட்டி விட்டு கழுவுற வேலை. வெளி ரூம்லேயும் அப்படியே ஒட்டனை அடிச்சிடலான்னு வந்துட்டுங்க. ஸோ வெளி ரூமையும் அப்படியே ஒட்டனை அடிச்சுட்டு அப்புறம் ஒட்டுக்கா உள்ளார ரூமை கழுவிட்டு அப்புறம் இங்கே இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு அப்புறம் வெளி ரூமையும் அப்படியே கழுவிட்டு வேலை முடிஞ்சுது. ஸோ மக்களே வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளி ரூமையும் ஒட்டனை அடித்து முடிச்சிட்டோம். உள்ளார் ரூமை பார்த்திங்கன்னா நம்ம அம்மா கழுவிட்டு இருக்காங்க. உள்ளார் ரூம் ஒண்டி அப்படியே கழுவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெளி ரூமில் இருக்க அந்த பொருள்லாம் எடுத்து மாற்றிட்டு திருப்பியும் வெளி ரூமை கழுவிட்டால் நம்ம வேலையை முடிஞ்சுது. நம்ம மரத்தில் பாருங்களேன் கொய்யாக்கா வச்சேன். டேஸ்ட்டு நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பழுக்கணும். மூமிக்குட்டி இன்னும் எங்கள் கண்ணில் மஞ்சள் மஞ்சள் இருக்குதுன்னா பார்த்திங்கன்னா புண்ணு, அதனால மருந்தும் மஞ்சத்தூளும் தடவிருக்காங்க. இது சும்மா சாதாரண ஆள் இல்லை, திடீர்னு முட்டை வருவா பாருங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருப்பா. இப்போ நான் நிற்கிறேன்னா பாருங்க பாருங்க நல்லா இதை பண்ணுறாளா. இப்போ பாருங்களேன் பாருங்க இதா பார்த்தீங்களா, அப்படியே இருக்கிற மாதிரியே இருந்து தப்புன்னு முட்டை வருவோம் இந்த மோமி குட்டி. பொல்லாத இல்லை இங்கே ஆக்கணுட்டி ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க. இந்த மாதிரி வீடியோ 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 இருக்கும். இந்த ஒன்றைங்க காமிக்கிறேன். என் முட்டை பார்க்குற கிட்ட வந்தால் முட்டுவ ஜல்லிக்கிட்டு மாடு மாதிரி தான் ஒன்றும் இல்லை. உனக்கும் புண்ணா? நம்ம சபரிமலைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை 1ஆம் நம்ம மாலை போட்டிருக்கணும். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊடு சுத்தம் பண்ணதுனால தான் நம்ம போடல. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு வாரம் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா காலைல சரி போடாமல் அப்புறம் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் அப்படியே கொஞ்சம் விரதம் இருந்துக்கிட்டு வந்தேன். சரி 1ஆம் போட்டுடலான்னு. ஸோ போட முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு தான் நம்ம போட போகிறோம். நாளைக்கு டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் 21 கார்த்திகை மாதத்தில் 5ஆம் தேதி. நாளைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. நாளைக்கு நம்ம பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் அப்படியே ஜம்முன்னு மாலை போட்டு வந்துடலாம்.
ஸோ வீடு பார்த்திங்கன்னா பக்கமாக சுத்தம் பண்ணியாச்சு, கழுவியாச்சுங்க. உள்ளார ரூம் பார்த்திங்கன்னா கழுவி முடிக்க போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன வேலைன்னா வெளியே இருக்க பொருளை பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு மாற்றி உள்ளார வைக்கிறது தான். கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் உள்ளார் ரூம் பார்த்திங்கன்னா கழுவி முடிச்சாச்சு. ஸோ இன்னும் காயிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணோம். உள்ளார் ரூம் பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவே வெளியே இருக்க பொருள்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ வெளியே இருக்க ரூம் ஒண்டியும் சுத்தம் பண்ணால் வேலையே முடிஞ்சுது. எங்கள் அம்மாவே சொல்ல போனாலாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா வெளியே உட்காந்துருந்தேன், ஒரு 10 நிமிஷம் லைட்டாக தூங்கிவிட்டேன். ஸோ அப்புறம் இங்கே தான் உட்காந்துருந்தேன், அப்புறம் எழுந்திரிச்சிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாணி அலப்ப போகிறோம். ஸோ ஏதோ ஒரு டைம் தான் நான் அழுவேன். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளார வீடு காஞ்சிச்சு, எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெளியூடு கழுவுறதுக்கோசரம் எங்கள் அம்மா அங்கே கழுவிட்டு இருக்காங்க வெளியூட்டை. ஸோ அதனால் சாணி அள்ளிட்டான்ட்டாங்க. இப்போ சாணி அள்ளிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாம் அள்ளிவிட்டேன், இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. அப்படியே அள்ளிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறது தான். அவ்வளோதானாமா? ஸோ அவ்வளோதான், அதெல்லாம் எதுவும் இல்லை. சாணியெல்லாம் அள்ளி கொட்டி முடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்து தான் நம்ம மாட்டில் பால் கறக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஊடு கழுவிட்டு இன்னும் கழுவலை. ஸோ எல்லாம் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க, இன்னும் வெளியே ரூமெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இப்போ கழுவுனா வேலை முடிஞ்சுது. ஸோ அது வரைக்கும் நம்ம சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். டைம் பார்த்திங்கன்னா மணி 6 போகுது, 5:48ன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக சன்செட் ஆகிட்டு இருக்குது. அது தெரியல ஃபுல்லாகவே, ஆனால் அந்த பக்கம் பார்க்குறது சூப்பராக இருக்குதுங்க. சிவன் கோயில் தாங்க இப்போ பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. ஸோ 1ஆந்தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா தினைக்கும் நைட் பார்த்திங்கன்னா பஜனை பாடி பூஜைலாம் நடக்கும். ஸோ நம்மளாம் போயிட்டுருக்கோம், 3 நாளும் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம போவோம். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம போடுவோம். நம்ம கோயிலில் பஜனை பாடத்தெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் போடுவோம். நம்ம சபரிமலைக்கு என்றைக்கு போகிறோன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா நவம்பர் 28 போகிறோம். கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா 12ஆந்தேதி போகிறோம். ஸோ முன்ன பார்த்திங்கன்னா 6ஆந்தேதி போகிற மாதிரி இருந்தது. டிக்கெட் பார்த்திங்கன்னா புக் ஆகணும்னு இதனால் தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை மாதம் 12ஆந்தேதி போகிறோம். மாட்டுக்கு பார்த்திங்கன்னா தட்டை அறுத்து வச்சுருந்தாங்க, அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ பால் கறக்க போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.